அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்மான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான கிராப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு பட்டை கிராம்பெல்லாம் போடக்கூடாது, கடுகு உளுத்தம் பருப்பு தான் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் இதில் ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. அப்போ தான் நம்ம இது டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பியூரியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கான அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஏன்னா நண்டு தான் போடுறோம் இல்லையா, நண்டில் தனியாக அது தனித்தனியாக பெரிய பீசஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி வச்சுட்டு இது கூடவே இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டில் எண்ணெய் பார்க்கும்போது நல்லா ஒரு ரெட் கலரில் நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நண்டெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாஸோட. ஜஸ்ட் நம்ம இப்போ மிளகாத்தூள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் தான் மற்ற மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா இந்த மசாலாஸை இந்த நண்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே சிக்கன் மட்டனாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கூட போடணும் மசாலாஸ். ஆனால் அந்த கிராப்பு நண்டுங்கிறதுனால கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா கம்மியாக போட்டாலே அதில் சீக்கிரம் இதாகிடும், அப்சர்வ் ஆகிக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் தான் நல்லா டேஸ்ட்டே கொடுக்க போகுது. நம்ம வேறு எந்த ஒரு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. 1 கப் திக்கான தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கோம். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட சிம்மில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி நண்டுலேருந்தே நிறையா தண்ணி வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. இதை நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ணல, தேங்காய் பால் ஆட் பண்ணால் தான் நண்டே தண்ணி விட்டு அதுவே இருக்க வேக சுண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு சூப்பரான தேங்காய் பால் ஊற்றி செஞ்சதுனால நல்ல சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ ஓரளவு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலைகளை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். கிரேவியாக வரணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இது மசாலாஸ் எல்லாமே நல்லா அந்த கிராபில் அப்சர்வ் ஆகி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், தேங்காய் பால்லே போட்டு. இதை நீங்கள் நார்மலாக ரசத்தோடலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக நாங்கள் நண்டு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு ரசத்தோடு வச்சுப்போம். நல்லா எல்லா தண்ணியும் வற்றி நல்லா இந்த அளவு கிரேவி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.